கலைத்துறையில் 52 வருடங்களாக தனக்கென தனி பாதையில் உயர்ந்தவர் இயக்குனர் விஜயசிங்கம். இவரின் அம்மா, உறவுக்கு நேரமில்லை, கரையோர அலைகள் போன்ற படங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் விஜயசிங்கம் வளர்ந்து வரும் நமது திரைப்படத்துறைக்கு வலு சேர்க்கும் வகையில் அவ்வப்போது பயிற்சி பட்டறைகளும் நடத்தி வருகிறார். இவர் இயக்குனர் மட்டுமின்றி சிறந்த நடிகரும் தயாரிப்பாளரும் கூட. இவர் நடித்து 1960களில் ஒளிபரப்பப்பட்ட காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. கடந்த கால பசுமையான நினைவுகள் இன்றளவும் மனதை வருடுவதாக விஜயசிங்கம் தனது முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். 2003இல் லட்சிய பாதை எனும் தொலைக்காட்சி நாடகத் தொடரில் அறிமுகமானவர் நடிகை கல்பனா ஸ்ரீ. மேடை நாடகங்களில் தனது யதார்த்தமான நடிப்பால் பலரையும் கவர்ந்தவர் இவர். தற்போது அறிவிப்பு துறையிலும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். தமது நடிப்பில் பெஞ்சியின் கருப்பையா மற்றும் ஷீலா பிரவீனாவின் சந்தித்த நாள் முதல் போன்ற படங்களில் இவ்வருடம் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாக திசைகளிடம் தெரிவித்தார். நடிகரும் ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சி தொகுப்பாளருமான லிங்கேஷுக்கு கூலிம் எம்ஜிஆர் மனிதநேயம் மற்றும் கடார கலைவேந்தன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. கலைப்பணிக்கு நடுவே சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருவதை பாராட்டி லிங்கேஷுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருது தமக்கு மிகப்பெரிய உந்துதலை கொடுத்திருப்பதாக லிங்கேஷ் தெரிவித்தார். சமுதாயத்திற்கு தொடர்ந்து பல சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலும் அதிகரித்திருப்பதாக லிங்கேஷ் சொன்னார். தனது அறிவிப்பு பணியை தொடர்ந்து டாஷன் வெங்கேஷன் திரைப்பட துறையிலும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இயக்குனர் விமலா பெருமாள் இயக்கத்தில் உருவாகி வரும் வெடிகுண்டு பசங்க படத்தில் நடித்திருக்கும் டாஷன் தற்போது இயக்குனர் சோமா கந்தனின் இன்னும் பெயரிடப்படாத படத்திலும் நடித்து வருவதாக கூறினார். மேலும் இவ்வருடம் வெளியாகவிருக்கும் 2 நாடக தொடர்களிலும் நடித்து வரும் டாஷன் தனது அறிவிப்பு பணியையும் தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பிரபலமான 2 தொலைக்காட்சிகளில் இருந்தும் தனக்கு அறிவிப்பு பணிக்கான வாய்ப்பு வந்துள்ளதாகவும் ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் அவர் திசைகளிடம் குறிப்பிட்டுள்ளார். சதீஷ்குமாரின் நகைச்சுவை திறனை ரசிப்பதற்காகவே தனி கூட்டம் இருக்கிறது. தனது சொந்த குழுவான காமெடி பசங்க மூலம் பல மேடைகளை பார்த்த இவர் சிறந்த நடிகரும் கூட. தற்போது ஒரு நொடி எனும் குறும்படத்தில் நடிப்பது மட்டுமின்றி துணை இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார் சதீஷ்குமார். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.